இன்றைய தினம் சுனாமி பற்றி பார்ப்போம். சுனாமி எவ்வாறு உருவாகிறது? சுனாமி ஆழிப்பேரலை என்பது கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு அல்லது விண்கல் தாக்கம் போன்றவற்றால் கடலின் அடிவாரத்தில் உண்டாகும் திடீர் மாற்றங்களினால் உருவாகிறது. இந்த நிகழ்வுகள் கடலின் அடியிலுள்ள பெருமளவிலான நீரை இடமாற்றம் செய்து அதிவேகமாக பயணிக்கும் நீண்ட அலைகளை உருவாக்கி கரையோரங்களை தாக்கி பெரும் அழிவை ஏற்படுத்துகின்றன. சுனாமி உருவாக முக்கிய காரணங்கள்: கடலடி நிலநடுக்கம். இதுவே சுனாமிக்கு முக்கிய காரணமாகும். கடலுக்கு அடியில் உள்ள டெக்டோனியன் தட்டுக்கள் திடீரென நகரும் போது டெல் தரைப்பகுதி மேலே உயர்ந்து அல்லது கீழே இறங்கி மேலேயுள்ள நீரை இடமாற்றம் செய்து அலைகளை உருவாக்குகிறது. எரிமலை வெடிப்பு. கடலுக்கு அடியில் அல்லது கரையோரத்தில் ஏற்படும் சக்தி வாய்ந்த எரிமலை வெடிப்புகள் பெருமளவிலான நீர் இடம்பெயர காரணமாய் அமைந்து சுனாமியை தூண்டுகின்றன. கடலடி நிலச்சரிவு. கடலுக்கு அடியில் பாறைகள், மண் அல்லது பனிப்பாறைகள் சரிந்து விழும்போது அது நீரை இடம்பெறச் செய்து அலைகளை உருவாக்குகிறது. விண்கல் தாக்கம். அரிதான பெரிய விண்கற்கள் கடலில் விழுவதும் சுனாமி போன்ற அலைகளை உருவாக்கக்கூடும். சுனாமி எவ்வாறு பரவுகிறது? உருவாக்கம். நிலநடுக்கம் போன்ற நிகழ்கால கடல் மட்டம் திடீரென மேலே தள்ளப்படுகிறது. பயணம். உருவாகும் அலைகள் ஆழ்கடலில் மணிக்கு 700 தொடக்கம் 800 கிலோமீட்டர் வேகத்தில் குறைந்த உயரத்துடன் பரவுகின்றன. கரை அடைதல். ஆழமற்ற கடற்கரை பகுதியை அடையும் போது அலைகளின் வேகம் குறைந்து அவற்றின் உயரம் அதிகரித்து பெரும் பேரலையாக கரையை தாக்குகிறது. 2004 டிசம்பர் 26 அன்று இந்தோனேசியாவில் ஏற்பட்ட 9.1 ரிக்டர் நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலில் பெரிய சுனாமியை ஏற்படுத்தியது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். சுனாமி தொடர்பான தகவல்களை அறிய ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங்குடன்.